இது வந்து ரொம்ப ஆபத்துள்ள ஒரு ஃபீல்ட் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஃபீல்டு. ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு போனாலுமேவா? எவ்வளவு கத்துட்டு போனாலும் ஆபத்தான். கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்றோம் இல்லையா, அது எங்களுக்கு தான் வரும். ஏன்னா இப்போ நான் கூட இப்போ ஆம்பூர் பாபு மாஸ்டருக்கே வந்து வஜ்ர முஷ்டிக்குங்கிற ஒரு கன்னட படம், சங்கர் நாக்குங்கிற ஹீரோ, சுமார் ஒரு 27 வருஷம் 28 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் பேலஸ்ல வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் டூப் போட்டு குதிக்கணும். அவர் மேல ஏறிட்டு நான் முடியாதுன்ட்டாரு. நான் கீழே இருந்து பார்க்கணும், குதியாதுன்னா ஈஸியா தான் குதி அப்படின்ற. அப்ப இப்பெல்லாம் பெட் இருக்கு, இப்பெல்லாம் ஹைட்டுக்கு பெட் இருக்கு, ஏர் பெட் இருக்கு. அப்போ அதெல்லாம் கிடையாது. வைக்கப்போர் இருக்கும் இல்லையா, அந்த வைக்கப்போர் பிரிய எடுத்து திருகி விட்டு அப்படியே மூடிடுவாங்க, தரையில விழாத அளவுக்கு மூடி அப்படியே விட்டுருவாங்க. பட் இங்க இருந்து குதிச்சாலும் அடிப்படும். அது சில டெக்னிக்கலா தப்பிக்கலாம், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நான் இங்க இருந்து இப்ப சொன்னேன், இது மாதிரி குதிரை ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இங்க இருந்து மாஸ்டர் பக்கத்துல வந்து பார்த்தாரு, ஆம்பூர் பாபு, சரிடா நீ போடான்ட்டாரு மேல. சரி, ஏன்னா 6 மணிக்கு அங்கே ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் சென்னைக்கு எங்களுக்கு டிக்கெட் போட்டாங்க. சென்னையில் அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு ஷூட்டிங். அதான் சரி மேலே போனேன். மேலே போகும்போது தான் தெரிஞ்சு, போய் பார்க்கும்போது அது 400 ஏக்கரா சுற்றி காடு, திக்கஸ் ஃபாரஸ்ட், அதில் புலிகள்லாம் இருக்கும், அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட். மேலே போனோடனே காற்று தள்ளுது எங்களை. நான் இங்கே குச்சி அங்கே போடும்போது அந்த மாதிரி தள்ளுது. அப்போ கால்குலேஷன் மிஸ் ஆகும், கன்ஃபார்ம் மிஸ் ஆகும். அவர் ட்ரெஸ் கொடுத்தாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு இங்கே வந்து எட்டி பார்த்தோன்னே கை கால் நடுங்கிருச்சு. உடம்புல கூட எந்த இடத்துலயும் பேடிங்லாம் எதுவும் வைக்க மாட்டீங்க? இப்ப என்ன ஆச்சுன்னா, அவரு குதிடா அப்படின்ட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும், நான் ஸ்டண்ட் நடிகரா இருக்கும்போது சரி, நான் இல்ல எல்லா ஸ்டண்ட் நடிகரும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டா புலியா இருந்தாலும் அடிச்சு தெளிடும், யானையா இருந்தாலும் அடிச்சு தெளிடும். அந்த வேகம் வந்துடும், அது எப்படி வருதுன்னு தெரியாது. இவர் சொன்னாரு ஸ்டார்ட் கேமரா கேசா ஆக்ஷன் குதிரா அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான், கண்டுபிட்டு குதிச்சிட்டேன். குதிச்சா வந்து கையை அப்படி ஊனணும் இல்லையா, எனக்கு டெக்னிக்கல் தெரியும். இருந்தாலும் குதிச்ச வேகத்துல அந்த கை வந்து இப்படி ஏறிச்சு, உள்ள ஏறி இந்த கை திருப்புறதுக்கு மட்டும் எனக்கு 6 மாசம் ஆச்சு. இந்த கையை திருப்புறதுக்கு அப்ப எனக்கு மேரேஜ்லாம் ஆகல, 6 மாசம் ஆச்சு. எங்க அக்காலாம் திட்டுச்சு, என்னடா போய் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லக்கா அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அடி வாங்கி தோத்துட்டு யாருமே சந்தோஷப்பட்ட யாருமே இருந்து உலகத்திலே யாரும் கிடையாது. தோத்த பிறகு யாராவது சிரிப்பாங்களா? நாங்க ஒண்டிதான் ஹீரோட்ட அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆனா இன்னொரு வாட்டி உண்மை வேணா பண்றோன்னே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வேலைக்கா, எங்களை வந்து திட்டாத, எனக்கு இது பிடிக்குதுக்கா அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா எவ்வளவு சொல்லிச்சு, நீ என்ன பண்ணா மளிகை கடை வச்சு தானடா, நீ மளிகை கடை வச்சுக்கடா அப்படின்னு. இல்லக்கா செத்தா கூட சண்டையில தாங்க ஆகும். இப்போ உங்களுடைய ஃபேமிலி ஹீரோ கிட்ட அடி வாங்கும் போது அப்பா அடி வாங்குறாருன்னு நினைப்பாங்களா, என்ன நினைப்பாங்க? இல்ல இப்ப நான் மாஸ்டர் ஆயிட்டேன். இப்ப என் பசங்க எல்லாம் பிறக்கும் போது நான் மாஸ்டர் ஆயிட்டேன். உங்க வைஃப் யாருக்குமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. அதாவது எங்க சண்டை பொறுத்த வரைக்குங்க, நாங்க என்ன செய்யறோம்னு எங்க ஒய்ஃப் கிட்ட, எங்க அம்மா கிட்ட, எங்க பிள்ளைங்க கிட்ட யார்ட்டும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஃபயர் ஷாட் இருக்கு பாத்தீங்களா, இப்போ பரவாயில்ல, என்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு, அந்த ஃபயர் இதெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி அதான் கிடையாது, கோணியை வச்சு மூடுவோம். ஒரு டேஞ்சரஸ் அந்த மாதிரி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு 10 வருஷமா எங்களுக்கு பரவாயில்ல, இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாமே இருந்தா கூட அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப வந்து ஃபயர்ல வந்து அப்படியே தப்பு தப்புன்னு எரியும். அங்க இருந்து எங்க மேல ஒரு 10 அடி எரியும். எங்க நிலமை என்ன நினைச்சு பாருங்க. நாங்க அந்த சோடா மட்டும் ஊத்திக்கிட்டு நிப்போம். அதெல்லாம் நாங்க எங்க வீட்டுல சொல்லவே மாட்டோம். சோடா ஊத்திட்டு நிப்பீங்கன்னா அது உள்ள உடம்பு உள்ள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கும், சோடா ஊத்தி அந்த கேஸ் வந்து ஒரு 2-3 செகண்ட் அந்த நெருப்பை தாங்கும். அதுக்கப்புறம் வந்து கோணி சுத்திக்கும். கோணி சுத்திட்டு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த ட்ரெஸ்ஸை மேல போட்டுக்கிட்டு கொளுத்திடும். அவ்வளவுதான். கொளுத்தி நிறைய பேர் அதுல காயப்பட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு பேஸ் போயிருக்கு, நிறைய பேருக்கு கால் கை உள்ளங்கால் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. எவ்வளவு. ஆனா யாருமே எங்க குடும்பத்துல யார்ட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். அடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஐயோ இந்த தொழிலுக்கே போகாதீங்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. பட் இப்போ வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் பண்றது இல்லையா, எல்லாமே இருக்கு. ஓகே, மத்த பிரிகாஷன்ஸ் எல்லாமே சீக்வென்ஸ் எடுக்கும் போது கூட மத்த பாதுகாப்பான எல்லா பாதுகாப்பும் இன்னைக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் இருக்கு. எங்க சங்கத்துல வந்து நிர்வாகத்துல வந்து எங்களுக்காக போராடுறாங்க. எங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகத்துல எங்க மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நல்ல எஜுகேட்டடா வந்துட்டாங்க. எல்லாமே போராடி யாருக்குமே ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி SR முருகங்கிற பையனுக்கு ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா கட்டில அப்படியே ஒரு பாடி படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கணும், கட்டில சுத்தி ஃபயர் கொளுத்திட்டாங்க. திடீர்னு ஃபயர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது தரெல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாங்க. செருப்பு கிடையாது, ஷூ கிடையாது, எதுவுமே கிடையாது. வரும்போது அப்படியே கால்லாம் எடுத்துட்டா ஒரு 3 மாசம் அந்த பையன் வந்து நான் போய் பார்த்தேன், நானும் அழுதுட்டேன்.
ஏன்னா மூஞ்சிலாம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, காலில் அப்படியே அப்படியே ஊற்றுது. அது பார்க்கும்போதே எங்களுக்கு இதாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டண்டுனா எங்களுக்கு ரிஸ்க் தான், அதை எதுவுமே சொல்ல முடியாது. ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு முதல்ல சந்தோஷங்க. இந்த ஜி தமிழ் டிவியில் வந்து நான் இந்த நிகழ்ச்சி பொதுவாக வந்து சொல்ல துடிக்கிற மனசு வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்டண்ட் வீரனை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஸ்டண்டை பற்றி கேட்குறீங்க இல்லையா, இப்போனா இன்னும் நிறையா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கவர்மெண்ட் பண்ணி தரணும். நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த தொழிலில் சம்பளம் எங்களை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தகும், அது வந்து கம்மி. பட் அதுக்கு வந்து என்ன செய்யறது, எங்க நிர்வாகம்லாம் பேசுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு இது பண்ணா கூட எங்க உயிருக்கு வந்து சம்பளம் கிடையாது. எங்க வந்து நான் இப்போ என் பையனை யூனியன்ல சேர்க்கறதுக்கு நான் பயப்படுவேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்துக்காக என் பையனை சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தர் அவங்க பையனை சேர்க்கறதுக்கு டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் யாரையோ பிடிச்சி பண்றாங்க. ஸோ அது இல்லாம இந்த எங்களுக்கும் ஒரு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த மரியாதை இதெல்லாம் கொடுக்கணும்னு இந்த நிகழ்ச்சி மூலியமா எல்லாரும் கேட்டுக்கிறேன். கேமரா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரமணா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஸ்டண்ட் நடிகரா ஆயிட்டாரு. அதுக்கு என்னுடைய மனைவி ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாரு. எப்படின்னு அவரே கேட்போம். ஃபர்ஸ்ட் கேமரா ஸ்டண்ட் தான் மேடம் இருந்தேன். நான் கேமரா ஸ்டண்டா இருக்கு சொல்ல நல்லா ஒர்க் பண்ணேன். அது வந்து நடுவில் வந்து எங்க ஒரே ஏரியாவில் தான் 2 பேர் இருக்குது. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஒருத்தர் விரும்பிட்டோம். விரும்பினா சரி இவங்க தான் சொன்னாங்க, சரி நீங்கள் ஹைட்டு எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, ஸ்டண்ட்டில் வந்து சேர்ந்துருங்க. ஏன்னா எங்கள் மாமா கூட மாஸ்டர் தான், ஆர்ஸ் பாபுன்னு சொல்லி ஃபைட் மாஸ்டர். நிறைய படம்லாம் பண்ணிக்கிறார், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம்ண்டு. அப்போ இது எனக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தது. நீங்களும் ஃபைட்டர் ஆகிட்டீங்கன்னா நல்லா ஃபைட்லாம் கற்றுக்கு நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரசாத்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் ஃபைட்டர் தான். அவங்ககிட்ட போய் கற்றுக்கணும், ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து எங்கள் விஷயம் வந்து அவங்க வீட்டில் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஃபைட்டில் சேரலான்னு சொல்லிட்டு இவங்க மாமா கிட்ட போய் கேட்டேன். திட்டினார் பூச்சின்னு. எதுக்கு? ஃபைட்லாம் வேணாண்டா, உனக்கு செட் ஆகாது, நீ கேமரால இரு அப்படின்ட்டு. இல்லைண்ணா நான் இது ஃபைட்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வேணான்னா வேணான்ட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க அம்மல? அப்போ எனக்கு ஃபைட்டில் சேருங்க எங்கள் மாமா கூட. ஏன்னா கேமரா ஸ்டண்ட்டாக இருக்க சொல்ல 3 மாதம் 4 மாதம் ஆகும் வர்றதுக்கு. ஒரிஷா அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஓ சரி, இங்க இருந்து அந்த ஆப்சன்ஸ் அவருடைய பிரிவு இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களா? சரி சரி, மாமா கூடன்னா போயிட்டு 4 நாள் 5 நாள்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருவாங்க இல்ல, அதனால சொன்ன ஃபைட்ல சேருங்க. சரி, அதே மாதிரி ஃபைட்ல சேர்ந்துட்டாரு. ஸ்டண்ட் நடிகரா இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்கள்? இந்த ரவிச்சந்திரன் சார் படம் ஒன்று பண்ண, பெங்களூர் கன்னட படம் பண்ணிருந்தோம். அப்போ ஹைட்ல இருந்து ஒரு ஃபாலிங் பண்ணினோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் கார்டு வந்துச்சு. ஆனோடனே அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணோன்னே நான் ஒரே தகராறு பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல், மெட்ராஸுக்கு கூட்டின்னு போயிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா டாக்டர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு? டைம்ல எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு? பத்திரிகைலாம் அடிச்சு இருக்காங்க மேடம். அப்ப பத்திரிகை எல்லாம் கொடுத்து இருக்கோம். கல்யாணம் இந்த டேட்ல இன்னும் ஒரு 15 டேஸோ 20 டேஸ் தான் இருக்கு மேரேஜ்க்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். அப்புறம் அடிபட்ட அப்புறம் நான் மெட்ராஸுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தகராறு பண்ணி மெட்ராஸுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க மேடம். கூட்டின்னு வந்தோடனே கார்ல, ஏர்போர்ட்ல இருந்து கார்ல கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க, பெட்லாம் போட்டு. அன்னைக்கு மறுநாள் வந்து புத்தூருக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. புத்தூருக்கு கூட்டின்னு போனோன்னா ஒரு டேபிள் மேலே படுக்க வச்சாரு. ஃபைனல் கார்டு அடிபட்டுக்கு தான் சொன்னேன். சொன்னோன்னா டேபிள் மேலே படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சு அந்த எலும்பு வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணிட்டு ஏஞ்சி நில்லுங்கன்னாரு. ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறான், யார் ஒரு சப்போர்ட் இல்லாமல்.
அது வரைக்கும் நடக்க முடியல, நடக்க முடியாது. 2 பேர் சப்போர்ட்ல தான் அப்படியே தூக்கின்னு போவாங்க, தூக்கின்னு வருவாங்க. அது மாதிரி தான். அப்புறம் ஒரு கட்டு கட்டி விட்டாரு. 15 நாளுக்கு ஒரு கட்டு கட்டிக்கோ, 3 கட்டு கட்டிக்கோ அப்படின்னாரு. இனிமே அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு. அப்புறம் 3 கட்டு முடிஞ்சிச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் கூட முடிஞ்சிச்சு. எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சது வந்து தாச நாராயண ராவ். அவர்கிட்டதான் ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா அசிஸ்டண்டா இருந்தாரு. எங்க மாமனார் வந்து அவருக்கு பர்சனல் டிரைவரா இருந்தாரு. அவரு தான் பொண்ணு பார்த்தது, நிச்சயம் பண்ணது, டேட் பிக்ஸ் பண்ணது எல்லாம். அவர் சொல்லிட்டு அவர் ஒரு கட்டு போட்டு வந்துட்டீங்களா, அதே டேட்ல கல்யாணம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா திரும்பி 2 கட்டு போட்டுக்கலான்னுட்டு அவரு தான் கிட்ட இருந்து எங்க 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுது. கல்யாணம் நல்லபடியா நடந்து நல்லபடியா அதுக்கப்புறம் வந்து இங்க திருப்பி ஷூட்டிங் கூட்டின்னு போனாரு அவரு. கூட்டின்னு போயிட்டு அப்படியே அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணேன். பயந்து தான் பண்ணுவேன் மேடம். என்ன சின்ன ஜம்ப் பண்ணாலும் கூட பயந்து தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து பொதுவாவே ஒரு ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னும் போது பயங்கர ரிஸ்க் தானே. ரத்த சாப்பாடு தான் மேடம் எங்களுக்கு. போயிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ண சொல்ல ஒவ்வொருத்தர் படுத்தவங்க ஜம்ப் பண்ண சொல்ல அப்படியே இறந்துருவாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அண்ணா எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அப்ப வந்து 3 மாசம் 4 மாசம் போய் இருக்கிறாங்களேன்ற ஒரு இதுலதான் நான் ஸ்டென்ட்ல சேர சொன்னேன். இல்ல இந்த மாதிரிலாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கேமராமேன் ஆயிருப்பாரு. நேரம் உடம்பு இந்த மாதிரி ஆயிருக்காது, 2 காலம் இருந்திருக்கும். என்ன ஆச்சு? 2 கால் ஷூட்டிங்ல தமிழ் படம் தான். அதுல ஏகப்பட்ட ஜம்ப், ஒன் மோர் சொல்லி ஏகப்பட்ட ஜம்ப் பண்ணி என்ன ஆயிப்போச்சுன்னா சின்ன கட்டை வரலுக்கிட்ட லைட்டா பிளாக்கா இருந்தது மேடம். இந்த முட்டி வந்து வலி இருந்தது. இது ஃபுல்லா இப்படி வீங்கி போயிருந்தது. சரி வீக்கம் தானேன்னு சொல்லிட்டு அங்க ஹைதராபாத் தான் ராமோஜி ஃபிலிம் சிட்டில டேப்லெட்லாம் வாங்கி போட்டுக்கின்னு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. மெட்ராஸ் கிளம்புற டைம்ல அந்த டேப்லெட்லாம் வாங்கி போட்டுன்னு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். வந்து ஒரு 10 நாள் தான் மேடம். 10 நாள் தான். 10 நாளுக்குள்ள வலி ஜாஸ்தி ஆகிப்போச்சு. கால்லாம் அந்த பாதம் வரைக்கும் ஃபுல் பிளாக் ஆகிப்போச்சு. அப்படியே வலி தாங்க முடியல. சரி இமீடியட்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இது ரொம்ப உள்ளுக்குள்ளவே அழுகி போச்சு, காலு எடுத்துதான் ஆகணும் அன்னிட்டு இது வரைக்கும் எடுத்துட்டாங்க மேடம். இது எடுத்து 1.5 வருஷத்துக்கு எங்க யூனியன்ல கொஞ்சம் தைரியம் கொடுத்தாங்க. நிஜமாவே மேடம், ஸ்டென்ட் நோன் மாதிரி மனுஷாலுங்க கடவுள் தான் அவங்கள நல்லபடியா வச்சிருக்கணும். அவங்க எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேடம். அப்போ இந்த ஒரு கால் எடுக்க சொல்ல இப்போதைக்கு இந்த ஒரு கால் வச்சு பிராக்டிஸ் பண்ணுறோம் வீட்லயே. ஒரு கால் வச்சு எங்கன்னா போனோம் எங்கன்னா வரணும்னா இது என் ஃப்ரெண்டு என் தம்பி 2 பேர் அவங்க தான் தூக்கின்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாலும் சரி, என் ஃப்ரெண்டு ஒரு முருகேசன் சொல்லிட்டு அவர் வந்தார். அவர் அழகாக தூக்கின்னு கூட்டின்னு போயிடுவார் எங்கன்னா வந்தார். அதே மாதிரி என் தம்பியும் அதே மாதிரி தான். 2 பேர் அது கூட்டின்னு போய் வந்து இறக்கி விட்டு திருப்பி கட்டில் மேலே உட்கார வச்சிருவாங்க. சரி ரமணா, நீங்க கூடிய விரைவில் குணமடையணும்னு நாங்க வாழ்த்துறோம். சரிங்களா? தேங்க்ஸ். சொல்ல துடிக்குது மனசு.